பேஷண்ட் ரத்னா இருக்காங்கல்ல, அவங்களோட கசன். சொல்லுங்க டாக்டர். ரத்னா கன்சீவா இருக்காங்க டாக்டர். இன்னும் 2 months கூட முழுசா முடியல. அதான் எங்களுக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. நல்ல வேலை சொன்னீங்க. வெயிட் பண்ணுங்க, உள்ள போய் நான் ப்ரொசீஜர் ஆரம்பிச்சிட்டு வரேன். டாக்டர், சர்வால் சர்வால், நல்ல வேலை நீங்களே இங்க வந்தீங்க. பெரிய பெரிய சம்பவம்லாம் நடந்து போச்சு சர்வால். என்ன ஒரே பதட்டமா இருக்கீங்க, என்னாச்சு? சர்வால், நீங்க உள்ள இருக்கிறப்போ ரத்ன பாப்பா ஸ்கூல்ல இருந்து போன் வந்துச்சு. யாரோ பூட்டை உடைச்சு பப்ளிக் எக்ஸாம்க்கு வச்சிருந்த மொத்த கொஸ்டின் பேப்பரை தூக்கிட்டு போயிட்டாங்களா? இப்போ இன்ஸ்பெக்டர் சர்வால், பரணி டாக்டர் எல்லாருமே அங்கதான் போயிருந்தாங்க. ரத்னா பாப்பா மயக்கம் போட்டு விழுந்திருக்கு, அதனால ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்களா? நீ கொஞ்சம் போன் விடுங்க. இந்தாங்க சர்வால், இந்தாங்க. முப்பிடாது என்னாச்சு? இல்ல நான் தான் பேசுறேன். இல்ல என்னல ஆச்சு? என்ன நடக்குதுங்க? ஆமாடா, இங்க நிறைய விஷயம் நடந்துருச்சு. நான் போன்ல எல்லாம் சொல்லி லேட் பண்ண விரும்பல. நீ உடனே நம்ம பஜாருக்கு பக்கத்துல இருக்கல குமரன் கிளினிக், அங்க வந்துரு. இப்ப ரத்னாவை அங்கதான் அட்மிட் பண்ணிருக்கோம். என்னது அட்மிட் பண்ணிருக்கியா? இல்ல என்னாச்சு அவளுக்கு? டேய், நீ நேர்ல வாடா சொல்றேன். உயிருக்கு ஒண்ணு ஆபத்து இல்ல, போதுமா? நீ உடனே கிளம்பி வா. சரி நான் வரேன். அண்ணாச்சி நான் வரேன் அண்ணாச்சி. சரி சர்வால். தைரியமா இல்ல. டாக்டர், is she all right? பேஷண்ட் ஆல் ரைட், பட் டாக்டர், என்னாச்சு? எங்களால ஒன்றும் பண்ண முடியல. வரும்போதே அவங்க அபார்ஷன் ஆகி தான் வந்திருக்காங்க. நாங்க கிளீன் மட்டும்தான் பண்ணோம். டாக்டர், ரத்னாக்கு விஷயம் தெரியுமா? கான்ஷியஸ் வந்துருச்சு, அவங்களுக்கும் தெரியும். ஷாக்ல தான் இருக்காங்க. நீங்க போய் பேசலாம். உள்ள போய் பேசி சமாதானம் பண்ணுங்க. God is great. எல்லாம் சரியா போகும். ஹாப்பி, நான் ரொம்ப ஹாப்பி. இதுதான் சரியான சந்தர்ப்பம். தொடர்ந்து நான் தோத்துக்கிட்டே இருப்பேன். இப்பதான் எனக்கு நேரம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இந்த சமூகத்தை நான் மொத்தமா முடிச்சிட்டேன்னு வையே, நாம நிம்மதியா இருக்கலாம். விட மாட்டேன் மாமா. உங்க கூட இருந்து அந்த சண்முகத்தை அழிக்காம நான் விடவே மாட்டேன். அந்தமானுக்கும் திரும்பி போக மாட்டேன். சிங்கல, நீ சாதாரண சிங்கம் இல்ல, பெண் சிங்கம். அக்காக்கு என்ன? நீ பச்சை உடம்புக்காரிட்டி, ரொம்ப அழாத. இப்ப என்ன ரத்னாவுக்கு வயசு ஆயிருச்சு, இன்னொரு குழந்தை பெத்துக்கலாம். ஐயோ, ரத்னாக்கா ரொம்ப பாவத்தை. ஒரு பக்கம் பள்ளிக்கூட பிரச்சனை, இப்போ கர்ப்பம் வேற கலைஞ்சு போச்சு. இதெல்லாம் எப்படி தாங்க அத்தை? சரிடி, அழாத. வா, முதல்ல கிளம்புவோம். வேதா, ஒரு 2 நாளைக்கு நம்ம ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஓலம் ஓதுற டைம். அண்ணே, என் புள்ள கலைஞ்சு போனதை விட ஸ்கூல் என்னை விட்டு போக போதுன்னு நினைச்சா என்னால தாங்கவே முடியல. ரத்னா, இந்த நேரத்துல அத பத்தி பேசணுமா? நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. இல்லட்டி, நம்ம கிட்ட நேரம் இல்ல. விட்டா டிபார்ட்மெண்ட்ல இருந்து பள்ளிக்கூடத்தையே மூடிடுவாங்க. ஆமா சிஸ்டர், அவங்க ரொம்ப கோபத்துல இருந்தாங்க. அண்ணே, நாம என்னென்ன தப்பு பண்ணோம்? அந்த 7 குழந்தைங்க நல்லா படிக்கணும்னு ஆசைப்பட்டோம். அது ஒரு தப்பா அண்ணே? சண்முகம், நம்ம பசங்க படிப்புல மட்டும் இல்ல, ஸ்போர்ட்ஸ்லயும் பெரிய ஆளையும் வந்துட்டு இருக்காங்க. இதோ இப்ப ஸ்டேட் லெவல் காம்படிஷன்லயும் கலந்துக்க போறாங்க. அவங்க கிட்ட போய் இப்போ ஸ்கூல மூட போறாங்கன்னு எப்படி சொல்றது? எதிர்பார்க்கல.
அண்ணே, இந்த ஸ்கூல் கிடைக்க நீ எம்பிட்டு கஷ்டப்பட்ட. இது என்ன பணத்துக்காகவா செஞ்சோம்? அந்த ஏழை குழந்தைங்களுக்கு எல்லாம் கிடைக்கணும் தானே நான் பாடுபட்டோம். இப்ப நம்ம கைய விட்டு இந்த ஸ்கூல் போயிடுச்சுன்னா அந்த பிள்ளைங்களுக்கு வேற நாதியே இல்லை. என்ன ஏய், இப்ப நீ வருத்தப்பட்டு பேசுறதால எந்த பிரயோஜனமும் இல்ல. அடுத்து என்ன செய்ய முடியும்னு யோசிக்க வேண்டிய நேரம் இது. அண்ணே, நீ தானே ஏதாவது செய்யணும். நீ தான் அந்த ஸ்கூலை காப்பாத்தணும். உன்னால முடியுமா? ஏம்ல எம்பிட்டு நடந்து போச்சு. ஏம்ல இதெல்லாம் என்கிட்ட சொல்லாம விட்டிய? சண்முகம், நிறைய நடந்துச்சு. இதெல்லாம் ஒரு சின்ன பிரச்சனை தானே நாங்களும் சொல்லாம விட்டுட்டோம். மன்னிச்சிரு சண்முகம். என்னல சொல்லுத? என்னல என்கிட்ட சொல்லாம விட்டிய? ரத்னா, உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்கா? ஆமா அண்ணே, இவங்க தான் செஞ்சிருப்பாங்கன்னு நாங்க ஒரு பர்டிகுலர் ஆளு சந்தேகப்படுறோம். யார் மேல சந்தேகப்படுத்திய? யார் என்ன செஞ்சாவ? ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ஸ்கூல்ல படிக்கிற சில பசங்க ஸ்கூல்லயே சிகரெட் பிடிச்சானுங்க. அவங்கள நான் கையை கழுவமா பிடிச்சிட்டேன். என்னது? ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஸ்கூலுக்குள்ளேயே ஸ்மோக் பண்ணானா? ஆமா, அன்னைக்கு நான் ஸ்கூல்ல ரவுண்ட்ஸ் போயிட்டு இருந்தேன். அப்போ